அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான். மேகியை வச்சு எக் மசாலா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதை இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த நூடுல்ஸ் வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இல்லை, பட் கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்துறாதீங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை முட்டை இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் பண்ணுற இந்த நூடுல்ஸ் வந்து கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இதில் போட்டுக்கலாம். கூடவே இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நூடுல்ஸ் பேக்கெட் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மசாலா பவுட்ரு, அதே இதில் போட்டுக்கலாம். நான் 3 பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 பேக்கெட்டையும் நான் இதில் போட்டுக்கிறேன். அந்த மசாலாவை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கிங்க. இது ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நூடுல்ஸை வந்து 2ஆக இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் இருக்க தண்ணிலாம் பாருங்கள், ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 60 to 70% குக்காக இருக்கணும். ஃபுல்லாக குக்காக இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 முட்டை, 3 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். 3 முட்டை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அதே இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடலாம். இந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ண முட்டை இதில் ஆட் பண்ணும்போது நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே பசங்களுக்கு நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா குக் பண்ணியே கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது வச்சு குக் பண்ணி கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி தான் போட்டிருப்பாங்க நூடுல்ஸ் பேக்கெட்டில். அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் வெளியே மட்டும் தான் குக் ஆகிருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அந்த நூடுல்ஸை பசங்க சாப்பிட்டா சரியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நல்லா குக் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம எக் மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் மசாலா. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அந்த ஆறிட்ட பிறகு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்ல மசாலாவாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த நூடுல்ஸ். கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எக் மசாலா நூடுல்ஸை சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா சூடாக இருக்கும் போதே இது சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எப்போவுமே நார்மலாக ஒரே மாதிரி நூடுல்ஸ் செய்யாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.